ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட ஸ்டைலில் ரசம் செய்ய போகிறோம். இது நார்மல் ரசம் தான். வாட்டருக்கு பதிலாக சிக்கன் ஸ்டாக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு நல்ல பழுத்த தக்காளியை இது கூட ஆட் பண்ணி நல்ல கையால் மசிச்சு வச்சுக்கோங்க. உரல்ல 5-6 பல்லு பூண்டை தட்டி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, காம்போடு இருக்கக்கூடிய கருவேப்பிலை, மல்லி இலையை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாம் மிக்சியில் கொர அரைச்சிட்டு கூட நம்ம செய்யலாம். உரல்ல தட்டி செய்யும் போது இன்னும் கூட டேஸ்டாவும் மனமாவும் இருக்கும். ஸ்கிரீன்ல கொடுக்குற இந்த மசாலா பொருட்களையும் 1-2 தட்டி வச்சுக்கோங்க. இப்ப தட்டி வச்ச பொருட்கள்ல பாதியை மட்டும் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியில ஆட் பண்ண போறோம். மீதியை தாளிப்புல ஆட் பண்ண போறோம். 2 வரமிளகாவை இது போல சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரசத்துக்கு ஒரு சூப்பரான அரோமா கொடுக்கும். ரசம் தாளிக்க 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு தட்டி வச்ச பொருட்களை ஒன்று ஆட் பண்ணிட்டு சாட்டை பண்ணிக்கோங்க. 1 கப் சிக்கன் ஸ்டாக்கை கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியோட ஆட் பண்ணிட்டேன். சிக்கன் ஸ்டாக்கை ஆட் பண்ற கிளிப்பை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இப்போ தாளிப்புல சிக்கன் ஸ்டாக் புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு வரமிளகாய் ஆட் பண்ணிட்டு நொர கூடி வந்ததுக்கு அப்புறம் இறக்கிட்டு 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணீங்கன்னா நல்ல வாசமாவும் டேஸ்டாவும் இருக்கும். சூடான ஒயிட் ரைஸ் கூட சிக்கன் சுக்கா, சிக்கன் ஸ்டாக்ல செஞ்ச ரசம் ஊத்தி சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.